தொடர்ந்து இந்த துயர சம்பவம் குறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நேரலையில் களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், தற்பொழுது நீங்கள் அங்கு பிரச்சாரம் நடந்த களத்தில் இருக்கிறீர்கள். நேற்றைய தினம் இயல்பாக இருந்த அந்த இடம் தற்பொழுது ஒரு போர்க்களமாக காட்சியளிக்கிறது. காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடரலாம். நேற்றைய தினம் விஜய் நின்று பிரச்சாரம் செய்த அந்த இடத்தில்தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடமே நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு போர்க்காலம் போலத்தான் காட்சியளிக்கின்றது. அதாவது கரூரில் இருக்கக்கூடிய அந்த வேலுச்சாமிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, இந்த இடத்திலே தான் விஜய் நின்று பிரச்சாரம் செய்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்றார்கள். இந்த இடத்திலே தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. முதலில் இந்த இடத்தில் இங்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்திலே இருக்கிறது என்பதற்காக அங்கு யாரும் சென்றுவிடக்கூடாது. காரணம், விஜய் இந்த இடத்திலே நின்று பேசுகிறார். இந்த இடத்திலே அவரது உயரமான அந்த பேருந்துக்கு நிகராக நின்று பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆர்வத்திலே யாராவது டிரான்ஸ்ஃபார்மர் கம்பிகளில் ஏறிவிட்டால் விபத்து நேரிடும் என்று கருதி இந்த இடத்திலே தகடுகள் கொண்டு அவர்கள் ஒரு வேலி போல அடைத்திருந்தார்கள். ஆனால் அந்த தகரத்தின் மீதெல்லாம் ஏறி பல ரசிகர்கள் நின்று பார்த்தபோது அந்த தகரம் அப்படியே உடைந்து கீழே விழுந்திருக்கின்றது. அதில் பலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த தகரத்துக்கு கீழ் அருகில் நின்றிருந்த சில பேர் மீதும் மேலே இருந்தவர்கள் தவறி அப்படியே விழுந்திருக்கின்றார்கள். அது முதலில் விபத்து நடந்த ஒரு இடமாக இருக்கின்றது. அதே போல விஜயனுடைய வாகனம் வரும் வரை இந்த இடம் சரியாகத்தான் இருந்தது என்று நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் திரையிலே பார்க்கலாம், அந்த அக்ஷயா மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே தான், அதாவது விஜய் உரையாற்றிய இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே தான் இருக்கிறது. அந்த பகுதிக்கு அவர் வரும் வரை இங்கு எந்த டிஸ்டர்பன்ஸ், எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. நாம் பார்க்கின்ற இந்த சாலை மிக மிக ஒரு குறுகலான சாலை. அதே நேரத்தில் விஜயனுடைய பேருந்து ஒரு பிரம்மாண்ட பேருந்தாக, பெரிய பேருந்தாக இருக்கின்றது. அந்த பேருந்து இங்கே வரும்போது அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடத்தை எல்லாம் அந்த பேருந்து அடைத்துக் கொள்ளும். அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் ஒதுங்கி சாலை ஓரமாக வர வேண்டிய சூழல் இருக்கின்றது. அதாவது பேருந்து மக்களை கிழித்து கொண்டுதான் பயணித்து வருகின்றது. பாதி பேர் அந்த சென்ட்ரல் மீடியனை நோக்கி பயணிக்கிறார்கள், மீதம் இருக்கக்கூடியவர்கள் இடதுபுறமாக பயணிக்கிறார்கள். அப்படி சென்றபோதுதான் நீங்கள் இந்த பேருந்தையை கூட உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சாலையில் இருக்கின்றோம். இப்படி மக்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே இந்த பேருந்து வரும்போது அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தவர்கள் சிதறி ஓட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்படி சென்ற பல பேர் அந்த சென்ட்ரல் மீடியனிலே மோதி அவர்கள் அந்த இடத்திலே மயங்கி விழுந்ததாக நேற்று நேரில் பார்த்தவர்கள் சொல்கின்றார்கள். குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் போன்றோர் சமாளிக்க முடியவில்லை. என்றால் முன்னோக்கி நகர்ந்தால் பேருந்து இருக்கின்றது, அதற்கு அருகிலே பவுன்சர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் தள்ளி விடுகிறார்கள். நாம் சாலையை கடந்து விடலாம் என்றால் இந்த சென்ட்ரல் மீடியனை தாண்டி செல்ல முடியாது. சென்ட்ரல் மீடியனை தாண்டினாலும் அந்த பக்கமும் சாலைக்கு அடுத்த அந்த பகுதியிலும் அங்கேயும் மக்கள் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அதாவது ஒரு 10 பேர் நிற்க வேண்டிய இடத்தில் 100 பேர் நின்றால் எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு மோசமான நிலை தான் இருந்தது. அப்படி பேருந்து வந்தபோது வேகமாக உந்தி தள்ளப்பட்டவர்கள் இங்கிருந்து அவர்கள் அப்படியே அருகில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் கால்வாயிலே சில பேர் விழுந்ததாக சொல்கின்றார்கள். நேரிலே பார்த்த பல பேர் நம்மிடம் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், இந்த கழிவுநீர் கால்வாய் காட்டுங்கள். இந்த கழிவுநீர் கால்வாயிலே பல பேர் தவறி விழுந்திருக்கிறார்கள். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என பல பேர் இதில் தவறி விழுந்ததாக சொல்கிறார்கள். அவர்கள் விழுந்ததற்கான அந்த அடையாளம் தான் உள்ளே இருக்கக்கூடிய செருப்பு, அவர்கள் அணிந்திருந்த அந்த மேலாடை, அதே போல் அவர்களுடைய அந்த மஃப்ளர் போன்றவை எல்லாம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பகுதி இது முள்கம்பி, அதாவது சாலையிலிருந்து ஒரு 30 மீட்டர் தூரத்தில் இந்த கழிவுநீர் கால்வாய் இருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து அருகிலேயே முள்கம்பி இருக்கின்றது. அதாவது இந்த பகுதியை தாண்டி யாரும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முள்வேலி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முள்வேலியை கூட பிய்த்து கொண்டு தாண்டி போயிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு நமக்கு தெரியும் இந்த கம்பி எவ்வளவு கூர்ப்பாக இருக்கும் என்று. இதில் லேசாக சாய்ந்தாலே குத்தும், ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் இதையே சேதாரப்படுத்தி விட்டு அந்த பகுதிக்கு தாண்டி செல்கின்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் சென்றபோது கிட்டத்தட்ட இங்கு ஒரு 100கணக்கானவர்கள் நின்றிருக்கிறார்கள் என்பதற்கான அத்தாட்சியாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகளெல்லாம் நாசமாகி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கும் அந்த அவர்கள் காலில் அணிந்திருந்த காலணி போன்றவையெல்லாம் சிதறி கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. இப்படி இந்த கால்வாயில் விழுந்தவர்கள் ஒருவர் இருவர் கிடையாது, 100கணக்கானவர்கள் விழுந்தார்கள். அதாவது ஒருவர் இருவர் விழுந்தபோது அவர்கள் மீது மற்றொருவர் என்று பின்னால் இருந்து வந்தவர்கள் எப்படி மார்க்கெட்டுகளில் ஒரு மூட்டையின் மீது மற்றொரு மூட்டையை அடுக்குவார்களோ அதுபோன்று பல பேர் இதில் விழுந்ததாகவும்,
அதன் பிறகு முடிந்தவர்களை காப்பாற்றி அழைத்து கொண்டு போய் அங்கே விட்டதாகவும் நேரில் பார்த்தவர்கள், மீட்டவர்கள், இளைஞர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு இடம். அதே போல் இந்த விஜய் நின்று பேசிய இடம் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் அகலத்திற்கு பல இடங்களிலே இது போன்ற அந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கே மனதுக்கு மிகவும் துயராக இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது. 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த இடத்தை நாம் பார்க்கலாம். இங்கே அந்த போர்க்களம் போல அந்த இடம் இருப்பதை பார்க்கின்றோம். இங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்காரு. அந்த கண்ணாடி உடைஞ்சி போயிருக்கிறத பார்க்குறோம். பல பேருடைய கம்மல், வளையல் உள்ளிட்ட பல பொருட்கள் இந்த இடத்திலே சிதறி போய் கிடக்கின்றது. ஏனென்றால் கூட்ட நெரிசலிலே அவர்கள் நாங்கள் தப்பித்தால் போதும் என்ற வகையிலே தான் அவர்கள் ஒவ்வொருவரும் சென்றிருக்கிறார்கள். பச்சை பிஞ்சு குழந்தைகளுடைய காலணிகள் இருப்பதை பார்க்கிறோம். நீங்களே இதை பார்த்தால் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 வயது மதிக்கத்தக்க குழந்தையினுடைய காலனி. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு 4 அல்லது 5 வயது மதிக்கத்தக்க குழந்தையினுடைய காலனி. இப்படி ஏராளமான குழந்தைகளை பெண்கள் அழைத்து வந்த காரணத்தினால் அவர்களுடைய அந்த குழந்தைகள் சிக்கி சிதறி அவர்கள் ஆங்காங்கே அலையக்கூடிய ஒரு நிலையும், பல குழந்தைகள் இந்த சம்பவத்திலே உயிரிழந்த ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சிதறி கிடக்கக்கூடிய காலனிகள் தான் எவ்வளவு குழந்தைகள் வந்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு சாட்சியமாக இருக்கின்றது. இந்த 3 காலனிகள் மட்டுமல்ல, இது போன்ற பல காலனிகள் இந்த இடத்துல சிதறி போய் கிடப்பதை பார்க்க முடிகின்றது. நேற்று இந்த இடத்திலே நாம் பார்த்தபோது ஒரு பூனை கூட இறந்து போய் கிடந்தது. அதாவது மனித கால்களுக்கு இடையில் சிக்கிய அந்த பூனைக்குட்டியால் தப்பித்து கூட போக முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு மோசமான சூழல் இந்த இடத்திலே இருந்திருக்கிறது. அதே போல் இந்த இடத்திலும் ஒரு கழிவுநீர் கால்வாய் இருக்கின்றது. இங்கும் சிக்கி சில பேர் கீழே விழுந்திருக்கின்றார்கள். அவர்களையும் மீட்டோம் என்று சொல்கிறார்கள். அதே போல் மேலே பூவரச மரம் இருக்கின்றது. இந்த பூவரச மரத்தின் மீது ஏறி நின்று விஜய் பேசுவதை பார்க்க வேண்டும். நான் முன்பே குறிப்பிட்டது போல உயரமான கட்டிடம் அல்லது உயரமான மரத்தின் மீது நின்று பார்த்தால் விஜய் பேசுவதை தெளிவாக பார்க்கலாம் என்ற எண்ணத்திலே ஏறி நிற்கிறார்கள். அப்படி நின்றபோது அந்த மரக்கலை முறிந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இந்த இடம் ஒரு முக்கியமான ஆதாரம், ஒரு முக்கியமான தடயம் என்பதனாலே இந்த இடத்தில் மேற்கொண்டு யாரும் செல்லக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு காவல்துறை சார்பிலே இது போன்ற கயிறு மற்றும் போன்ற அந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக இது மாற்றப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் மற்றவர்கள் யாரும் செல்லக்கூடாது. காரணம், ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் வருகின்றார்கள், காவல்துறை உயரதிகாரிகள் வருகிறார்கள். அவர்கள் வரும்போது இந்த இடத்தை பார்வையிடவும், இந்த இடம் எப்படி இருக்கிறது, தற்போது இது இருக்கக்கூடிய சூழலிலே நேற்று என்ன நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் கண்கூடிய பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்று கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தவில்லை. பல பேர் தங்களுடைய கண்ணாடிகளை எல்லாம் கூட இழந்துவிட்டு அவர்கள் ஓடி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. வாட்டர் பாட்டில், குடிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வாட்டர் பாட்டில் ஒரு புறம், மூடி ஒரு புறம் இருக்கின்றது. பல பெண்கள் வந்திருக்கின்றார்கள். பெண்களுடைய அந்த காலணிகளை பார்க்க முடிகின்றது. இந்த இடத்திலே நாம் பார்க்கக்கூடிய பல காலனிகள் பெண்களுடைய காலனிகள், குழந்தைகளுடைய காலனிகள் இருக்கின்றது. ஏனென்றால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்போது நாம் எப்படியாவது தப்பித்தால் போதும் என்று அவர்கள் முண்டியடித்து கொண்டு ஓடி இருக்கின்றார்கள். பல இளைஞர்களுடைய டிஷர்ட் போன்றவையெல்லாம் கூட சிதறி கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது.